முக்கிய செய்தி ஜூலை 23 வெளியாகிறது முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன். முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் வரக்கூடிய 23ஆம் தேதி வெளியாவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பரத் வழங்கிக்கலாம். பரத், விவரங்கள். ஜூலை 23, 24, 23 அப்படின்ற சிக்கல்ல இருந்தப்ப 23 வியாழக்கிழமையே ஒரு நாள் முன்னதாகவே ரிலீஸ் ஆகிறது ஜனநாயகன் அப்படின்றத நம்ம அண்மை செய்தியா பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சென்சாரில் பல சிக்கல்களுக்கு பின்னாடி ஒரு வழியா ஏ சர்டிபிகேஷன் 12 கட்டுகளோட சில மியூட்டுகளோட தயாரிப்பாளர் ஒத்துக்கொண்டதற்கு இணங்க இந்த படம் ஏ சர்டிபிகேட் கிளியர் ஆயிருக்கு. ஜூலை 23 உலக அளவில் பெருசா ரிலீஸ் ஆகுது. காரணம், விஜய் இது தன்னுடைய அரசியல் பிரவேசத்திற்கு பின்பான கடைசி படம். இதோட சினிமாவுக்கு முழு நேர அரசியல்வாதின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு தயாரானாரு. அந்த படம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, அதாவது இதுவரைக்கும் தளபதி விஜய் தான் பார்த்திருக்கோம். முதல் முறையாக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நடிக்கும் அப்படின்ற டைட்டிலோட இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இது கடந்து வந்த பாதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். படம் கிட்டத்தட்ட கடைசி படம்ன்றதுனால மலேசியால ஒரு ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமா வச்சு முடிச்சாங்க. அதுக்கு அப்புறமா ரிலீஸ் தேதியின் போது சென்சாரில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக கோர்ட்டு, கேஸு, ரிவிஷன் கமிட்டி இப்படி பலதை சந்தித்தது. தேர்தலுக்கு முன்னதாக வெளியாகும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகுமான்ற கேள்விக்குறிகள் இருந்த போது இறுதியாக ஏ சர்டிபிகேஷன் இது ரிலீஸ் ஆகுது. எச் வினோத் இயக்கத்துல விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிற இந்த படம் அனிருத் இசை, பாடல்கள் ஆல்ரெடி பரபரப்பாக ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல அடுத்து வரக்கூடிய தமிழ் படங்கள் எல்லாமே இது வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புனால தள்ளி போகக்கூடிய சூழ்நிலையில் சோலோ ரிலீஸ் ஆக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 1000 திரை ஸ்கிரீன்ஸ், அதாவது 1000 மேல இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஸ்ல பிரம்மாண்ட ரிலீஸ் ஆக போயிருந்த படம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்கோர்ஸ் இது சுற்றி பல சர்ச்சைகள் இருந்துச்சு. ஒரு பைரசி லீக் வந்துச்சுன்னாங்க, அது எடிட்டர் ரூம்ல இருந்து ஒரு இன்டர்ன் ஒருத்தர் கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்க, வெளியிட்டாங்கன்னாங்க. அதுக்காக கேஸும் போடப்பட்டது, பல கைதுகளும் நடத்தப்பட்டது. இருந்தாலும் அதனுடைய ஹைப் இன்னும் குறையாமலே இருந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படம் 23ஆம் தேதி வரும் அப்படின்னு இன்னைக்கு தயாரிப்பாளர் தரப்புல இருந்து அபிஷியலாக ட்வீட் போடப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம அண்மை செய்தியாக பார்த்துக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பகவான் கேசனுடைய ஒரு தழுவல்னு சொல்லலாம், இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களும் அரசியல் சார்ந்த பல வசனங்கள் இருக்கு. அவருடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய பல இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால எதிர்பார்ப்பு இன்னும் அதிகம் கூடியிருக்கு இந்த படத்துக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். சோ விஜயை பொறுத்த வரைக்கும் கடைசி படம், அவருடைய திரை வாழ்க்கையின் கடைசி படமாக இந்த படம் அமைந்திருப்பதால் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 23 அப்படின்னா விரைவில் டிக்கெட் புக்கிங்கும் தொடங்க போகிறது. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் படம் என்ன எப்படி எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்ய போகிறதா, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் படம் ஆஃப்டர் கிளியரிங் ஆல் ஹர்டில்ஸ் பொங்கலுக்கு வர வேண்டிய படம். பல தடைகளை தாண்டி ஜூலை மாதம் 23ஆம் தேதி விஜயனுடைய இந்த படம் திரைக்கு வர இருக்கிறதுன்றத நம்ம பார்க்க போறோம். குறிப்பிட்டு சொல்லணும், இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விஜயோட நம்ம பார்த்தோம். ஆட்சி அமைப்பதற்கு முன்னதாக கவர்னர் மாளிகையிலிருந்து கூட இருந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அவர் தமிழ்நாடு ரெப்ரஸன்டேட்டிவ் இன் நியூ டெல்லி அப்படின்ற போஸ்டும் இருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு. இப்படி பலது அந்த படத்தை சுற்றியும் பல தயாரிப்பாளர் சுற்றியும் இருக்கு. 23 திரையரங்குகளில் ஜனநாயகன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பின்பாக ரிலீஸ் ஆகக்கூடிய அவரின் கடைசி படம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பரத், இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. முதலமைச்சர் விஜயனுடைய படம் கடைசி படம் அப்படின்றப்போ குறிப்பாகவே விஜய் படம் அப்படின்னா வசூல் சாதனை படைக்கும் அப்படின்ற ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் கலக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படும். ஆனால் எதிர்பாராத விஷயமாக ஜனநாயகன் படம் இணையதளங்களை கசிஞ்ச அந்த விசாரணையும் வழக்க போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழல்ல படத்திற்கு ஏ சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கா. இப்பேற்பட்ட ஒரு சூழல்ல படத்திற்கான அந்த வசூல் எந்த அளவு இருக்கும், ரீச் இருக்குமா, அது குறித்த விவரங்கள்? இல்ல கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, என்னதான் இணையதளம் மூலமாக வந்திருக்கு, பல ஏற்பட்ட மக்கள் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் முதலமைச்சராக விஜய் ரசிகர்களுக்கு இது அவருடைய கடைசி படம் சொல்லும்போது அது திரையரங்குகளை அனுபவிக்க வேண்டும்ன்ற ஆசை ஒவ்வொரு ரசிகர்கிட்டையும் இருக்கும். நீங்க ஒரு மொபைல் போன்லயோ இல்லைன்னா ஒரு லேப்டாப்லயோ பார்த்தது போக அந்த அட்மாஸ்பியர்ல அந்த டைட்டில் கார்டு முதல்வர் விஜய் அவர்களும் போடும்போது அவங்க செய்யக்கூடிய அந்த குதூகலம், இதுக்காகவே அந்த தியேட்ரிக்கல் அட்மாஸ்பியருக்காகவே நிச்சயமாக இந்த படத்துக்கு முதல் வாரத்திலே அவங்க ரசிகர்கள் பெருமளவு கூட போறாங்க அப்படின்றது நிச்சயமா தெரியும். இன்னொன்னு இன்னைக்கு விநியோகஸ்தர்கள்ட்ட நம்ம பேசினோம். திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் கிட்ட நம்ம பேசின வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சார் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சார், திரைக்கும் எப்போ ஓப்பனிங் என்ன மாதிரி இருக்க போதுன்னு கேள்வி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ் திரையுலகில் ஜூலை கடைசி வாரமும் ஆகஸ்ட் முதல் வாரமும் ரிலீஸ் ஆக வேண்டிய பல படங்கள் ஜனநாயகம் வர்றதுனால அதனுடைய ரிலீஸை தள்ளி வச்சிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 900 திரையரங்குகளுக்கு மேலே வரப்போகுது. இன்னைக்கு அவர் விஜய் ரசிகர்கள் தாண்டி அவர் முதல்வரானதற்கு பின்பாக பல்வேறுபட்ட மக்களும் இன்னைக்கு பார்க்க போறாங்க அப்படின்ற விஷயமா அவங்க சொல்றாங்க திரையரங்கு உரிமையாளர்கள்.
நிச்சயமாக இது வந்து ஒரு ஒரு லாங் வெயிட், இது வேர்தி வெயிட்டா இருக்க போகுதுங்க. நிச்சயமா வந்து வசூல்ல எந்த தப்பும் பண்ணாதுன்னு இன்ஃபேக்ட் அவங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுப்பாங்க. அதை நோக்கிய ப்ரமோஷன்ஸ் கடைசி அந்த 2 வாரங்கள் இருக்க போகுது தயாரிப்பாளர் தரப்புல இருந்து. என்னதான் உங்களுக்கு வந்தாச்சு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கமலஹாசனுடைய படம் நமக்கு தெரியும். அது வந்து ஒரு நாள் முன்னதாக வெளியூர்ல தான் ரிலீஸ் ஆகி பைரசி பிரிண்ட்டுகள்லாம் இங்க வந்ததற்கு பின்பாகவும் இங்க வந்து நம்ம அந்த படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டை கொடுத்துச்சு. படம் பொறுத்த மட்டும் அவருடைய கடைசி படம் விஜய திரையரங்குல கடைசியா பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அனைவரும் வருவாங்க, ரசிகர்கள் குறிப்பிட்டு ரிப்பீட் ஆடியன்ஸா வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை திரையரங்கு உரிமையாளர்கள்கிட்டையும் விநியோகத்திற்கிட்டையும் இருக்குன்றதை நம்ம கண்கூடா பாக்குறோம். ஸோ நிச்சயமா ஒரு திருவிழா கோலமா மாத்துவாங்க. அந்த ஒவ்வொரு திரையரங்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேகா தொண்டர்களாக ரசிகர்களை தாண்டி தாவேகா தொண்டர்களும் இன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு வரப்போறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு படத்தினுடைய அந்த வணிக ரீதியாக அது என்ன பண்ணும் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு பெரிய தொகையை பண்ணக்கூடிய ஒரு எல்லா விஷயங்களும் அவங்க ரசிகர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க, செய்வாங்கன்றது நிச்சயமா நம்பலாம் சார். அவங்க பரத், இன்னொரு விஷயம் இருக்கு. படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ அதுல எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? ஏன்னா விஜய் படம் அப்படின்னாலே குடும்பத்தோட போய் பார்க்கலாம், ஒரு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? அதுல சின்ன சிக்கல் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம வந்து மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகள் இருக்கு இல்லையா, நகரங்களில் இருக்கக்கூடிய மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகள்ல இன்னைக்கு வந்து சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க வெளியில போர்டு டிஸ்பிளே பண்ணணும். ஏ சர்டிபிகேஷன், எதனால் ஏ சர்டிபிகேஷன், எத்தனை சீன்ஸ் கட் ஆயிருக்கு, என்னென்ன சீன் ஏதாவது மியூட் பண்ணப்பட்டது. சில திரையரங்குகள்ல அந்த 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் குறிப்பா குழந்தைகளை உள்ளே கூட்டு போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா நிச்சயமா அவங்க அதை வந்து யோசிப்பாங்க.